வணக்கம் நண்பர்களே. நான் என் நண்பன் மகேஷ். இருவரும் காலேஜ் படிக்கும் போது நல்ல நண்பர்களாக பழகி வந்தோம். முதல் வருடத்தில் நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்தோம். இரண்டாம் வருடத்திலிருந்து வெளியே ரூம் எடுத்து தங்கினோம். வாழ்க்கை நன்றாக போனது. நான்காம் வருடத்தில் குளிர்காலத்தில் ஒரு நாள் நானும் நண்பன் உமா மகேஷும் தூங்கும் போது அவன் என் தம்பி மீது கை வைத்தான். என் தம்பியும் எழுந்து விட்டான். பின் காலேஜ் முடித்த பின்னர் வேலை விஷயமாக வேறு இடத்திற்கு சென்று விட்டோம். எப்போதாவது சந்தித்துக் கொள்வோம். பின் எனக்கு கல்யாணம் ஆகியது. அவன் என் கல்யாணத்திற்கு வந்து பெண்ணு சூப்பர் என்ஜாய் பண்ணு என்றான். அதன் பின் நான் ஊருக்கு சென்று சின்ன கம்பெனியில் சாப்ட்வேர் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்போது அவன் எப்ப சென்னை வந்தா என் வீட்டில் மேல் தளம் காலியாக இருக்கும். இங்கேயே வந்து தங்கிக்கோங்க, காசு எல்லாம் வேண்டாம் என்றான். நாங்கள் வந்து தங்குனா அவன் பாத்ரூம் வெண்டிலேட்டர் வழியாக பார்க்க திட்டம் போட்டு வைத்திருந்தான். நான் இப்போது இல்லை என்றேன். அவன் சரி என்று வைத்துவிட்டான். ஒரு வருடம் அவனுடன் தொடர்பில் இல்லை. அதன் பின் நான் மீண்டும் சென்னையில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போது நான் மட்டும் சென்னைக்கு வந்து வேறு நண்பர்களோடு தங்கியிருந்தேன். என் மனைவி கர்ப்பமானதால் ஊரில் இருந்தாள். ஒரு நாள் அவன் எனக்கு கால் பண்ணி விசாரித்தான். நான் சென்னையில் இருப்பதை சொல்ல அவன் ஏண்டா சொல்லவில்லை என்று கேட்டான். நான் ஆபீஸ் பக்கத்திலே வேலை செய்யும் நண்பர்களோடு தங்கி விட்டதாக சொல்ல அவன் என் மனைவியை பற்றி கேட்டான். நான் அவள் கர்ப்பமாக இருப்பதாக சொல்ல அவன் வாழ்த்து தெரிவித்தான். வெள்ளிக்கிழமை ஆபீஸ் முடிந்து வர சொன்னான். சனி ஞாயிறு இருந்து விட்டு போலாம் என்றான். நானும் சென்றேன். அன்று இரவு அவன் உன் மனைவியோட போட்டோஸ் காட்டு என்றான். நான் என் மொபைல் எடுத்து அவளுடைய போட்டோகளை காட்டினேன். என்னிடம் அழகா இருக்காங்க, சுடதார்லையும் நல்லா இருக்காங்க, சேரிலையும் இன்னும் நல்லா இருக்காங்க என்றான். அப்போது ஒரு போட்டோ வரும்போது மீண்டும் அதை காட்ட சொன்னான். நான் காட்டினேன். உனக்கென்ன பொண்டாட்டி இருக்கா என்று ஏக்கமாக பார்த்தான். அவன் டேய் ஊரில இருந்தா நீயும் வைப்பும் என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான். நான் இப்ப நாம என்ன பண்றேமே அதை அவளோடு செய்து கொண்டு இருப்போம் என்றேன். செமடா உன் வைக்கிட்ட எது ரெம்ப பிடிக்கும் என்று கேட்டான். நான் அவன் காதில் எனக்கு அவ தேனடை பிடிக்கும் என்றேன். அவன் செமட்டா. அவன் என்னிடம் அவங்களோட தேனடை செமையா இருக்குமா என்றான். நான் ஆமாம் என்றேன். அவன் நீ கொடுத்து வெச்சவன் என்றான். அது டேஸ்ட் எப்படி இருக்கும் என்று கேட்டான். நான் அவனிடம் செம டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் என்றேன். ஐயோ நல்லா என்ஜாய் பண்ற என்றான். நான் அவ போட்டோஸ் பாத்தில எப்படி என்றேன். அவன் பார்த்துடே இருக்கலாம் போல இருக்கு என்றான். அவனிடம் உனக்கு ஒன்னு காட்டவா என்றேன். சரி என்றான். பிரைவேட் போல்டருக்கு பாஸ்வேர்டு போட்டேன். அதை அவன் பார்த்து கொண்டு இருந்தான். அதை ஓப்பன் செய்து அவள் இருக்கும் படத்தை அவனிடம் காட்டினேன். அவன் உனக்கு ஒன்னு தெரியுமா என்று கேட்க என்னவென்று கேட்டேன். அவன் இங்கு வீடு எடுத்தா எங்க வீட்டுல வந்து தங்க சொன்னேன். உன் வைப்ப பார்க்கலாம்னு என்று சாரி என்றான். நான் பரவாலேடா, யாருக்கு தான் அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்கலாமுன்னு இருக்காது, அதுவும் நீ கல்யாணம் ஆகாதவன் என்றேன். இப்படி பேசிக்கொண்டு இருவரும் தூங்கினோம். அவன் நான் தொங்கி விட்டேன் என்று பார்த்து என் மொபைலை எடுத்து என் மனைவியின் பேட்டோகளை அவனுடைய மெயிலுக்கு அனுப்பினான். பின் பிரைவேட் பேல்டருக்கு பாஸ்வேர்டு போட்டு அவளின் படத்தையும் அனுப்பி அதை பார்த்து தூங்கினான். அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை என் மனைவியோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அவன் என் பக்கத்தில் படுத்திருந்தான். எழுந்து பார்த்தான். நான் அவனுக்கு ஒரு ஹட்செட் கொடுத்தேன். அவன் வாங்கி காதில் வைத்து கேட்டுக்கொண்டு இருந்தான். அவள் என்னிடம் லவ் யூடா என்றாள். பின் அவள் என்ன செய்தாள் என்று சொன்னாள். அப்போது அவள் அடுத்த வாரம் வருவீங்களா என்று கேட்டாள். என்று கேட்டேன். அவள் அங்க முடி நிறைய வந்துடுச்சு என்றாள். அதை என் நண்பனும் கேட்டுக்கொண்டு இருந்தான். நான் எங்க என்றேன். அவள் ஃப்ளோர்ல என்றாள். நான் ஃப்ளவா என்று கேட்டேன். அவள் பூட்டா என்றாள்.
பூவா, எந்த பூ என்றேன். என் நண்பனுக்கு என் மனைவியின் பேச்சைக் கேட்டு என்னை பார்த்து சூப்பர் என்று கையை காட்டினான். அடுத்த வாரம் நான் எனது வீட்டிற்கு சென்று விட்டேன். நான் அன்று அவளுக்கு பூ பறித்து விட்டேன். அப்போது அவளுக்கு தெரியாமல் அதை வீடியோ எடுத்தேன். பின் அடுத்த நாள் இரவு 11 மணிக்கு நான் மெசேஜ் செய்தேன். அவனும் செய்தான். நான் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் இப்பதான் சாப்பிட்டதாக சொன்னான். என்னிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான் இப்பதான் பலாசுளை சாப்பிட்டதாக சொன்னேன். அவன் நீ நடத்துடா என்றான். நீ சாப்பிடுறையா என்று கேட்டேன். அவன் நிஜமாவா எனக்கு கொடுப்பியா என்றான். அவங்களுக்கு ஓகே வா என்றான். நான் அவளிடம் கேட்டு செல்லுகின்றேன் என்றேன். பின் இப்ப பாக்குறையா என்றேன். அவனும் காட்டுடா என்றான். என்னிடம் எப்படா அவங்க கிட்ட சொல்லுவ என்றான். நான் அவ கர்ப்பமா இருப்பதால 6 மாதம் ஆகிடும் என்றேன். அவன் 6 மாதமா சரி என்றான். நான் அவள் எப்போதும் வீட்டில் இருக்கும் போது வீடியோ எடுத்து அதை லேப்டாப்பில் பதிவு செய்து வைப்பேன். அந்த வாரம் லேப்டாப்பில் பின் எடுத்து கொண்டு சென்றேன். அந்த வாரம் நான் வருவதாக சொன்னேன். அவனும் சரி என்றான். அன்று அவனிடம் அவள் கல்யாணம் முடிந்ததிலிருந்து தினமும் உள்ள வீடியோவை எடுத்து காட்டினேன். அவன் அதை பார்த்து டேய் செமடா. அன்று நான் தூங்கிய பிறகு அவளின் அனைத்து வீடியோகளையும் அவனுக்கு அனுப்பி வைத்து கொண்டான். பின் 1 மாதம் கழித்து சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது. 2 நாட்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு வந்தோம். 2 வாரம் கழித்து அன்று நானும் என் மனைவியும் படம் பார்த்து கொண்டு இருந்தோம். அது மாதிரி வேணுமா என்று கேட்டேன். அவள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆயிருச்சு, இனி என்ன பண்ண முடியும் என்றாள். நான் என் மனைவியிடம் என் நண்பனை பற்றி சொன்னேன். அவளுக்கு அவனை தெரியும். ஒரு முறை நான் சென்னையில் இருக்கும் போது வந்து இருக்கின்றான். அவள் அப்போதே என்னிடம் உங்க பிரேண்டு கருப்பாக இருந்தாலும் கலையா அழகாக இருப்பதாக சொன்னாள். அவள் ஆமா, அவருக்கு என்ன என்றாள். நான் அவள் காதில் அவனுக்கும் இருக்கும் என்றேன். அவள் சரி, அதற்கு என்ன என்றாள். நான் அவளிடம் அவனோடு இருக்கியா என்றேன். அவனுக்கு கல்யாணம் ஆகலை என்றேன். அவள் ஐயே, இங்க எப்படி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் அவர் எப்படி சம்மதிப்பார் என்றாள். நான் அவளிடம் ஏற்காடு போய் ரூம் போட்டுகலாம், அவன் கிட்ட பேசுறன் என்றேன். அவளும் சரி என்றாள். நான் அவனிடம் என் மனைவி கிட்ட சம்மதம் வாங்கி விட்டதாக சொன்னேன். அவனும் செமடா என்றான். நானும் மனைவியும் ஏற்காடு சென்றோம். அவனும் வந்து பக்கத்து ரூமில் தங்கி இருந்தான். நாங்கள் வந்தது அவனும் வந்து என்னை முதலில் கட்டி பிடித்துவிட்டு என் மனைவியிடம் சென்றான். பின் ஒருவராக குளிக்க சென்றோம். என் மனைவி முதல் குளித்து வந்தாள். அதன் பின் என் நண்பன் சென்றான். அதன் பின் நானும் குளித்து வந்தேன். பின் என் மனைவி போய் பாத்ரூமில் துணிகளை எடுத்து வர சென்றாள். பின் மூவரும் போய் சாப்பிட்டு விட்டு வந்தோம். நான் எங்கு போகலாம் என்றேன். வியூ பாயிண்ட்க்கு போகலாம் என்றாள். சரி என்று புறப்பட்டு சென்றோம். பின் நாங்கள் வியூ பாயிண்டை வந்து அடைந்தோம். அப்போது அவள் சுடிதார் அணிந்து இருந்தால், சால் போடவில்லை. அவன் அடிக்கடி என் மனைவியை பார்த்து கொண்டு இருந்தான். என் மனைவியும் அவன் பார்ப்பதை கவனிக்க தவறவில்லை. ஆனால் தெரியாதது போல காட்டிக்கொண்டாள். நான் அந்த பக்க போகலாம் என்றேன். அவர்களோ வேறு பக்கம் போகலாம் என்று சொன்னார்கள். நான் சரி, நீங்கள் அங்கு போய் வாங்க, நான் இங்கு போய் வருவதாக சொன்னேன். அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்றார்கள். என் மனைவியோ கையை பிடித்துக்கோங்க என்றாள். அவனும் பிடித்துக்கொண்டான். அவளிடம் உங்க கை ரொம்ப சாப்பா இருக்கு, குழந்தை கை போல என்றான். அவள் அவரும் அப்படி தான் சொல்வார் என்றாள். பின் இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள். அந்த இடத்தில் அவர்களை சந்தோஷமாக இருக்கட்டும் என்று விட்டு சென்றேன்.